Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our homely princess channel. இன்னைக்கு நான் செஞ்ச இந்த ஸ்நாக் ஐட்டமை எப்படி செய்யலாம், இதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, வீடியோஸோட கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுனா ப்ளீஸ் மறக்காம இப்பவே Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் நீங்க பிரஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து கோஸ் வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன். அது நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு வெங்காயத்தை இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன சின்னதாக. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பச்சை மிளகாவை அதுவும் நீல வாக்கில் விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் இருக்கும், விதையை போட்டிங்கன்னா அதை எடுத்துகிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு போட்டால் தான் அந்த பைண்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு தேவையான அளவு காரத்துக்கு நீங்கள் 1/4 டேபிள் ஸ்பூன் நான் வந்து சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாட் மசாலா ஆட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஆட் பண்ணேன். இது ஆப்ஷனல் தான். பட் அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய கையாலே நான் அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன் நான் கை வச்சு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் வந்து அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் கரண்டி வச்சு பண்ணும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் தண்ணி விடாமல் இந்த மாதிரி கை வச்சு பேசிங்க. பிகாஸ் முட்டைக்கோஸ்லேயே வந்து தண்ணி இருக்கும் இல்லையா, தேவைப்பட்ட லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும், இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வடை மாதிரி தட்டி போடுங்க. இது மாதிரி போட்டால் தான் உள்ளேயும் நல்லா வேகும், வெளியும் நல்லா கிறிஸ்பியாக சீக்கிரமாக அந்த ப்ரௌன் கலரில் அழகாக வரும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் போண்டா மாதிரி போட்டிங்கன்னா சில சமயம் உள்ளே வேகாது, அப்புறம் குழந்தைங்களுக்கு உள்ள மாவு மாதிரி இருக்கும், அதனால் சரியாக சாப்பிட மாட்டாங்க. இப்படி பண்ணும்போது நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு அழகாக தாராளமாக தரலாம். குட்டி குட்டியாக நீங்கள் புட்டு அவங்களுக்கு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. நான் என் பையனுக்கு கொடுக்குறேன், இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். அதுவும் என்னோடய சன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெச்சப் வச்சு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக சாப்பிடுவார். அவனுக்கு கெச்சப்போட எந்த ஸ்நாக் கொடுத்தாலும் அவன் அழகாக சாப்பிட்ருவான். அது அவனுக்கு பிடிச்சிருக்கோ என்னமோ தெரியல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.